சாந்தி சிஸ்டர், குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர், குஷி குஷியா இருக்கேன். இன்னைக்கு வந்து குரான் 3வது அத்தியாயம் இம்ரானின் குடும்பத்தினர் அதுல இருந்து 159வது வசனத்துல இருந்து பார்க்க போறோம் சிஸ்டர். ஓகே பிரதர், படிக்கலாமா பிரதர்? 159ங்களா? ஆமா. நபியே, அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாகவே நீர் அவர்களிடம் மென்மையாக இரக்கமுள்ளவராக நடந்து கொள்கிறீர். மேலும் சொல்லில் கடுகடுப்பானவராக இரக்கமற்ற இதயமுள்ளவராக நீர் இருந்திருப்பீரானால் உம்மிடமிருந்து அவர்கள் பிரிந்து சென்றிருப்பார்கள். ஆகவே அவர்களின் பிழைகளை நீர் மன்னித்து அல்லாஹ்விடம் அவர்களுக்காக மன்னிக்க கோருவீராக. மேலும் யுத்தம், சமாதானம் முதலிய மற்ற காரியத்தில் அவர்களுடன் கலந்தாலோசனை செய்வீராக. யாதொரு காரியத்தை நீர் முடிவு செய்தால் அல்லாஹ்வின் மீதே நீர் உம்முடைய காரியங்களை ஒப்படைத்து முழுமையாக நம்பிக்கை வைப்பீராக. ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ் தம் காரியங்களை அவனிடம் ஒப்படைத்து முழுமையாக நம்பிக்கை வைப்போரை நேசிக்கின்றான். கடவுள் வந்து கோபப்படவோ கொலை செய்யவோ சொல்லிக் கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அத்தாட்சி. கடவுளுடைய அருள்னால தான் நீங்க மென்மையா நடந்துக்கிறீங்க அப்படின்ட்டு இங்க இவங்க பிராக்கெட்ல நபியே அப்படின்ட்டு போட்டுக்கிறாங்க. பட் இறைவனுடைய வழிபடி நடக்க எல்லோருக்குமே இது பொருந்தும். மென்மையா நடந்துக்கிறது தான் கடவுளுடைய வழி. அப்படி இருக்கும்போது ஆக்சுவலா இன்னைக்கு முரளியில கூட அது இருக்கும். ஏன்னா அப்படின்னா நீங்க எல்லோரையும் நேசிச்சீங்க அப்படின்னா எல்லோரும் உங்களுக்கு உதவி செய்ய வருவாங்க. ஆனா நீங்க ஒரு குறிப்பிட்டவரை மட்டும் நேசிக்கிறீங்க அப்படின்னா எல்லாரும் உங்களை வெறுத்து ஒதுக்கிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் எல்லைக்குட்பட்டதை எல்லாத்தையும் விட்டால்தான் அனைவரையும் உங்களால் நேசிக்க முடியும். என் குடும்பம், என் குழந்தை, என் மனைவி, என் ஜாதி, என் மதம்னாலே நீங்கள் மற்றவர்களை வெறுக்க ஆரம்பிச்சிடுங்க. அப்போ உங்களுக்கு உதவி கிடைக்காம போயிடும். ஸோ அதே மாதிரி இங்கே உங்ககிட்ட வந்து கடுமையாக நடந்துக்கிட்டா கூட நீங்கள் மென்மையாக நடந்துக்கணும். நீங்கள் கடுமையாக நடந்தால் என்ன ஆகும்? உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. முடிஞ்சு போச்சு, சிம்பிள் இல்லையா? ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் அவங்க என்ன பண்ணாலும் இது எல்லோருக்கும் சொல்கிற விஷயம், நபிக்கு மட்டும் அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது. மற்றவர்கள் நமக்கு என்ன பண்ணாலும் அதை பொறுத்துக்கவும் செய்யணும். அவர்களுக்காக கடவுள்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்கணும். இதுதான் முக்கியமான விஷயம். இயேசு கடைசியில் சிலுவையில் இருக்கும்போது சொன்னார் இல்லையா, பாவம் அப்பா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, இவங்க பாவங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முதல்ல அந்த கணக்கை நீங்கள் முடிக்கிறீங்க இல்லையா? அந்த அவன் இப்படி பண்ணிட்டானே நினச்சிட்டிங்கன்னா, அவனை நினச்சிட்டே நம்ம இறந்தோம்னா அவன் குடும்பத்தில் போய் மறுஜன்மம் எடுக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்காக தான் மன்னிக்கிறதன் மூலமாக நம்ம விடுதலை அடைகிறோம் அந்த கணக்கில் இருந்து. அடுத்தது, சகல காரியங்களிலும் அவங்களோட கலந்து ஆலோசனை பண்ணுங்க. இல்லாட்டினா அவங்களுக்கு வந்து நம்மை வந்து ஒரு ஆளாக மதிக்கல அவங்க அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். ஸோ அதனால எல்லாருக்கிட்டும் கலந்து ஆலோசிக்கணும். ஏன்னா இதெல்லாம் ஒரு ராஜாவாகிறதுக்கான ஒரு தகுதி. கலந்து ஆலோசிக்கிறது, மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்கறது, இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு செஞ்சிட்டிங்கன்னா அல்லாஹ் கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிடுங்க. ஸோ இது வந்து கடவுள் பிரம்மகுமாரிகள் மூலமாக இதே விஷயத்தை சொல்லும்போது எப்படி சொல்லுவாருன்னா, குழுவுடைய ஒற்றுமை ரொம்ப முக்கியம். ஒரு சேவை செய்ய போகிறோம் அப்படின்னா எப்படியெல்லாம் சேவை செய்யலாம் அப்படின்ட்டு டிஸ்கஷன் நடக்கும் எப்பவுமே. ஸோ அதில் வந்து எல்லோரும் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு மெஜாரிட்டியாக ஒரு முடிவு எடுப்பாங்க. ஆனால் அதை விட பெட்டரான ஒரு ஆப்ஷனை ஒரு சிலர் சொல்லலாம். இப்போ நம்ம சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதை யாருமே ஏற்றுக்கலை அப்படின்னும் பொழுது மெஜாரிட்டி எதை சொல்கிறாங்களோ அவங்களோட நீங்களும் போயிடுங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் சொல்கிறது பெட்டரான ஐடியாவாகவே இருந்தாலும் அத்தனை பேருடைய சாபத்தை வாங்கி நீங்கள் செஞ்சீங்கன்னா அதில் வெற்றி அடைய முடியாது.
அவர்களுடைய ஆசீர்வாதம் முக்கியம். ஸோ அதனால நீங்க எஜமானனாகி ஒரு விஷயத்த கொடுக்குறீங்க ஆலோசனை. ஆனா கொடுத்த பிறகு எடுக்கிறாங்களா எடுக்கலையான்றது அவங்களுடைய விருப்பம். அடுத்து அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க இல்லையா, அதை ஒரு வேலைக்காரனாகி நீங்க செய்யணும் இல்லையா. நமக்கு ஒரு கொடுக்க ஒரு ஆலோசனை சொல்லுங்கன்னு போது எஜமானனாகி சொல்லலாம், எனக்கெல்லாம் என்னங்க தெரியும் அப்படி சொல்லாம சொல்லலாம். ஆனால் அதை அவங்க எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படி எடுத்துக்கலன்னா எது மெஜாரிட்டி வருதோ அதுதான் கடவுளுடைய சித்தம். ஏன்னா நாடகப்படி எல்லாமே ரைட்டாக தான் இருக்கும். ஸோ அதை பற்றி இந்த மரணத்தை பற்றிலாம் அடிக்கடி சொல்லுவார் பின்னாடி. ஸோ அதனால அல்லாவின் சித்தம் அதுதான் அப்படின்ட்டு கடவுள்கிட்ட அதை ஒப்படைச்சிடுங்க. அப்படி ஒப்படைக்கிறவங்களை தான் கடவுள் நேசிக்கிறார். இது இதுதான் சூப்பர் நான் பாயிண்ட் சொன்னேன். பிரதர். ம், இத ஃபேமிலிலயே அப்ளை பண்ணலாம். இப்ப கண்டிப்பா. வீட்ல இருக்கும் பொழுதுமே நாம ஒரு முடிவ சொல்லலாம். ம், யாரும் அத ஏத்துக்கல அப்படின்னா, ஓகே யுவர் சாய்ஸ். ஏன்னா நம்மளுடைய கடமை முடிவ சொல்லிட்டோம். ஒருவேள ம். அந்த அவங்க எடுக்கிற முடிவு சரியில்லைன்னா அப்புறம் யோசிப்பாங்க. அவங்க இல்ல அப்பயே அது அது கூட சொன்னாங்களேன்னு. அது ஓகே. பட் அது கூட நம்ம அவ்வளவுதான். அதை சொல்லிட்டு மறந்துடணும். முடிஞ்சிச்சு. பட் மறந்துட்டு அது இப்ப நமக்கு அதுதான் என்னுடைய ஆசீர்வாதமா முடிவு. மாறும்ல பிரதர். அவங்க ஆசீர்வாதம். அப்படி நினைக்கிறது ஆசீர்வாதமா அதுக்கப்புறம் மாறும். அதுக்கப்புறம் அவங்க மனம் மாத்திக்கலாம், எல்லாம் ஓகே. இப்படியும் ஒரு ஐடியா இருக்குது. ஏன்னா ஏதோ ஒண்ணுத்தை தான் முதல்ல அமல்படுத்த முடியும். இப்ப நம்ம மைண்ட்லயே 4-5 ஐடியா வரும். ஒரே விஷயத்த இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம், ஆனா ஏதோ ஒண்ணு தானே பண்ண முடியும். கரெக்ட். ஸோ இப்போ நம்ம சேவையே ஒரு 4 சேவை பண்றோம். இப்போ பைபிள் போடலாமா, குரான் போடலாமா, முரளி போடலாமா, ராமாயணம் போடலாமா, இத்தனை ஆப்ஷன் இருக்குது. ஏதோ ஒன்று தான் ஒரு டைம் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்திலும் அது மாதிரி பலர் எதை எடுக்கிறாங்களோ ஓகே அப்படின்ட்டு நீங்க கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. ஸோ அப்ப நடக்கிறதுக்கான பொறுப்பு நான் அப்பவே சொன்னேன்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா இது கடவுள் எடுத்த முடிவு. அதுல நன்மை கண்டிப்பாக இருக்கும். அதனால நான் அப்படி பண்ணியிருக்கலாம். அது அது எப்படி இந்த நாடகம் எடுத்துட்டு போகும்ன்றது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது. அதை யாரும் மாற்ற முடியாது. அதனால இங்க கடவுள் மேல பொறுப்பு ஒப்படைக்கிறதுன்னு இருக்கிறத கடவுள்னும் வச்சுக்கலாம், அல்லது நாடகம்னும் வச்சுக்கலாம். விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அப்படி இருக்கிறவங்கள தான் கடவுள் நேசிப்பாரே தவிர, இங்க மரணத்தை பற்றி இதுக்கு முன்னாடி வந்துச்சு இல்லையா, எங்க கூடவே இருந்து தான் அவங்க தப்பிச்சிருப்பான் அப்படிலாம் கிடையாது. மரணம்னு இருந்துச்சுன்னா எந்த எந்த அதாவது இந்து மதத்துல சொல்லுவாங்க, 7 கடலுக்கு இடையே அடியில போய் ஒளிஞ்சுக்கிட்டாலும் கரெக்டா வர வேண்டிய நேரத்துல யமன் வந்துருவான்ட்டு. ஸோ அதுதான். ஏன்னா ஒரு விதத்துல இந்த ஸ்பேஸ் ரிசர்ச் ஸ்டேஷன் மேல வைக்கிறது இங்க உலகழிவு வந்தா மேல போய் காப்பாற்றுவாங்க. இப்ப மேலதான் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க சுனிதா வில்லியம். அதுதான் இங்க முக்கியமான விஷயம். சரிங்க சிஸ்டர். 160. விசுவாசிகளே, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் உங்களை மிகைப்பவர் எவரும் இல்லை. உங்களை அவன் உதவி செய்யாது விட்டுவிட்டாலோ அதற்கு பின்னர் உங்களுக்கு உதவி செய்பவர் யார்? இன்னும் அல்லாவின் மீதே விசுவாசிகள் தங்களின் காரியங்களை ஒப்படைத்து முழுமையாக நம்பிக்கை வைக்கவும். சூப்பரான. ஸோ அது ஏற்கனவே குரான்ல வரும், அல்லாஹ் மட்டுமே பாதுகாவலர். அதனால அல்லாவின் வழிபடி நடக்கணும். மனிதர்களுடைய வழி ஒரு கும்பலா இருக்கும், கூட்டமா இருக்கும். ஒரு மதம் இருக்குதுன்னா அந்த அந்த மதத்து பின்னாடியே இருக்கிற சேஃப்டி மாதிரியே தெரியும். ஆனா அந்த பிரச்சனைன்னு வரும்போது யாருமே எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி மாட்டுவீங்க. ஸோ அப்ப யாருமே இல்லாட்டினாலும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா கண்டிப்பா உங்களுக்கு உதவி யார் மூலமாவது கிடைக்கும். உதாரணத்துக்கு பைபிள்ல நம்ம எஸ்தர் கதை படிக்கும்போது எஸ்தருடைய அப்பா எஸ்தர் கிட்ட சொல்லுவார். ஏன்னா அந்த எஸ்தருடைய இனத்தையே, யூதர் இனத்தையே அழிக்கிறதுக்கு ராஜாவுக்கு கீழே இருக்கிற ஒருத்தன் முடிவு பண்ணிடுவான். ஸோ அப்ப ராஜாவுடைய மனைவி தான் எஸ்தர். ஆனா அது எஸ்தரும் யூதர்ன்றது ராஜாவுக்கு தெரியாது. அந்த எஸ்தருடைய அப்பா தான் வெளியில இருப்பார் அப்படிங்கிறதும் யாருக்குமே தெரியாது. ஸோ இவன் மேல இருக்கிற கடுப்பு, இவன் வணக்கம் போடலைன்ற கடுப்புல தான் ராஜாவுக்கு அடுத்தபடியா இருக்கிறவன் அந்த இனத்தை நம்ம அழிச்சணும்னு முடிவு பண்றோம். ஸோ அப்ப எஸ்தர் கிட்ட இவன் சொல்லி இது மாதிரி ராஜா கிட்ட நீ விண்ணப்பம் பண்ணணும் போது, இல்ல அவரா கூப்பிடாம நாங்க போனா கொண்டுடுவாங்க, நிறைய மனைவிகள் இருக்கலாம், ஸோ 1 மாசம் ஆகுது என்ன கூப்பிட்டு அப்படின்னு சொல்லும்போது அவரு சொல்லுவாரு, உன் இனமே அழியுது, ஆனா நீ மட்டும் பழச்சிக்கோன்னு நினைக்கிறியா? உன்னுடைய
குடும்பத்தையும் உன் தகப்பன் குடும்பத்தையும் கடவுள் அழித்து போடுவார். அது மட்டும் இல்லாம நீ உதவி பண்ணலனாலும் கடவுள் யார் மூலமாவது உதவி பண்ணிடுவார். ஆனால் நீ ராஜாவுக்கு மனைவியா ஆனது கூட இந்த இனத்தை காப்பாத்துறதுக்காக இருக்கலாம் தானே அப்படின்னு கேட்கும்போது தான் அவ அப்பதான் அந்த தப்பை உணர்ந்துட்டு, சரி 3 மாசம், சாரி 3 நாள் எல்லாரும் எனக்காக உபவாசம் இருங்க, நானும் உபவாசம் இருந்துட்டு போறேன். அவர் சொன்னாருன்னு போல கடவுளை கூப்பிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு அடுத்தது போன உடனே ராஜா வான்னு சொல்றேன். அந்த அந்த செங்கோலை நீட்டிட்டா கொல்ல மாட்டாங்க, நீட்டலைன்னா கொண்டுடுவாங்க. அவர் பார்க்கலன்னா கூட காலி, அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் இங்க முக்கியமான விஷயம். நீ விட்டாலும் கடவுள் யார் மூலமாவது உன்னை காப்பாற்றுவார். ஏன்னா நிறைய பேர் அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க. தப்பானவனா இருந்தாலும் பரவாயில்ல, அவனுடைய உங்க கணவனா இருக்கலாம், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடத்தல்காரங்களா இருக்கலாம், இல்லீகலா எது வேணாலும் பண்ணலாம், அவர் தானே சாப்பாடு போடுறாரு அப்படின்னு நீங்க இருக்கலாம். ஆனா அது கடவுளுக்கு விரோதமான செயல். அப்ப கடவுளுக்கு விரோதமான செயலை செய்பவன் உங்களை பாதுகாப்பான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சரியான நேரத்துல மாட்டிக்குவீங்க. அப்ப உங்களுக்கு யாரும் உதவி செய்ய வரமாட்டான். ஆனால் கடவுளுக்கு விரோதமான செயல் செய்பவனிடத்திலிருந்து நான் விலகுறேன் அப்படின்னா உங்களுக்கு யாரும் இல்லாத மாதிரி தெரியும். ஆனா அடுத்தடுத்து உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஆள் வந்துகிட்டே இருப்பாங்க. அங்க நம்ம அந்த கடவுளின் வழியில் நடக்கிறதுக்கு அந்த தைரியம் வேணும். ஸோ அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்குது. அவர் உதவி செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா உங்களை யாரும் உதவியற்றவரா ஆக்க முடியாது. அது இறைவனுடைய வழிப்படியே நடக்கிறவங்க இல்லை. இறைவனுடைய வழி என்ன? சிம்பிளான வழிதான். நாம் அழியக்கூடிய உடம்புல ஆத்மான்னு ஒன்று, ஆத்மாவின் தந்தை அல்லாவை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அவரை தான் சிவபெருமான் பரமபிதான்றோம். கடவுள் ஒருத்தர் தான். ஸோ அவர் ஆத்மாவுக்கு தந்தை, உடலுக்கு கிடையாது. உடலுக்கு தந்தை நினைச்சிட்டு அவர் பெறவும் இல்லை, பெறப்படுவதும் இல்லை. உடல் ரீதியாக அவர் யாரையும் கல்யாணம் பண்ணல, பெற்றுக்கல, அதெல்லாம் ஓகே தான். இங்கே ஆத்மாவுக்கு இத்தனை வருடங்களாக 5-6 வருடமாக நாம் அனுபவித்த அத்தனையும் கொடுத்த தந்தை அவர். அந்த ஆஸ்தியை கொடுப்பவர் அப்பா தானே ஆஸ்தியை கொடுப்பாங்க. இந்த சொர்க்கத்தை கொடுத்ததுனால அவர் அப்பா, அதுக்கு போறதுக்கான வழியை கொடுத்ததுனால அவர் டீச்சர், கைப்பிடிச்சு நம்மளை அழைச்சிட்டு போறதுனால அவர் சத்குரு. 3 பார்ட்டும் இப்ப பண்ணிட்டு இருக்கிறார். பண்ண வேண்டியதெல்லாம் நான் அழியக்கூடிய உடம்பு இல்லை, ஆத்மா, அதாவது உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது அப்படின்னு உணர்ந்து இறைவனை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவரும் ஆத்மா தான், நம்மள மாதிரி பிறப்பிறப்பு சக்கரத்துல வர்றதில்லை. ஸோ இப்படி அவரை நினைக்க நினைக்க ஆத்மாவுக்கு சக்தி நிறமும் கூடவே இறைவன் கொடுக்குற ஞானம் பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்துல முற்றிலும் இலவசமா கிடைக்கும். ஏன்னா அவர் யார் உடம்புல வராரோ அந்த வயோதிகருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். இதுதான் அங்க ஆதாம்னு சொல்லப்படுறது. ஸோ அப்ப ஆதாம் முதல் மனிதன் இல்லை, இறைவனால் படைக்கப்பட்ட முதல் மனிதன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே மனிதர்கள் இருக்கிறாங்க. இந்த கீழான கலியுகத்து மனிதனை கடவுள் பரிசுத்தமா ஆக்குறதுக்காக யார் உடலில் பிரவேசமாகி ஞானத்தை கொடுக்கிறாரோ அவர் தானே முதல்ல அந்த ஞானத்தை அடைகிறார். அதனால கடவுளால் உருவாக்கப்பட்ட முதல் மனிதன் அப்படின்னு சொல்றாரு. மற்றபடி மனிதர்களே இல்லாத டைம் எப்பயுமே இருக்காது. 5,000 வருடத்திற்கு ஒரு முறை இது நடக்குது. இப்ப நடக்கிற விஷயங்கள் தான் பைபிள், குரான், ராமாயணம், மகாபாரதம் எல்லாத்திலும் வெளிப்படுது. மற்றபடி நிஜத்தில் நடந்த கதை கிடையாது. அதனால்தான் நம்மளால இந்த ஒரு அட்டையை வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்க முடியுது. அந்த மாதிரி யாராலையாவது அட்டை கூட வேணாம், அவங்க வேதத்தை வச்சே கூட மொத்தத்துக்கு விளக்கம் கொடுக்க ட்ரை பண்ணட்டுமே, முடியாது. ஸோ இதுதான் கடவுளுடைய ஞானன்றதுக்கான அத்தாட்சியே. அவரே நேரடியா கொடுக்குறாரு. இது எந்த வேதத்துல இருக்கு? இல்லைன்றது தான் அத்தாட்சி இல்லையா? சரி, இப்ப அந்த கடவுளுடைய வழி என்ன? சொர்க்கத்துல காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எதுவுமே இருக்காது. அதனால்தான் தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில இருந்தும் அளவற்ற செல்வம் இருந்தது, ஆரோக்கியம் இருந்தது, அழகு இருந்தது. சிங்கமும் பசுவும் ஒன்னா தண்ணி குடிச்சது. சிங்கத்துக்கு கூட இன்னொரு விலங்குக்கு சிங்கத்தினால கூட இன்னொரு விலங்குக்கு ஆபத்து கிடையாது. அந்த மாதிரி உலகத்துக்கு நம்ம அழைச்சிட்டு போறார். அதுக்கு நாம பண்ண வேண்டியதெல்லாம் ஆத்ம உணர்வுல இருந்து ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பார்க்கணும். குறிப்பா பரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். இவ்வளவுதான் இறைவன் அல்லாவின் பாதையில் யுத்தம்ன்றது. இதுதான், இதைத்தான் பண்ண விடாது மாயா, சாத்தான் இல்லையா? காமத்தை தூண்டக்கூடியவர் வரும்போது மனம் சலனமாயிடுச்சுன்னா அந்த போர்ல நீங்க இறந்துட்டீங்கன்னு அர்த்தம். கோபத்தை தூண்டக்கூடிய சூழ்நிலை வரும்போது கோபம் வந்துடுச்சுன்னா ஃபெயில் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ அதுதான் இருக்கக்கூடாது. அப்ப அல்லாவின் கருணையினால நீ இவ்வளவு நாள் அன்பா பேசணும்னு சொல்றாரு பாருங்க. அப்ப அவருடைய ஒரிஜினல் குணம் கிடையாது அது.
ஏன்னா சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அப்படிதான் இருக்கிறாங்கன்னா அவரும் அப்படித்தானே இருந்திருப்பாரு. அப்ப அல்லாஹ் வந்து அந்த குணத்தை மாத்துற, அல்லாவின் வழிபடி நடந்ததுனால அந்த குணம் மாறுது. அதனாலதான் எல்லோருக்கும் அவரை பிடிக்குது. ஸோ அந்த மாதிரி மாறுங்க. ஆனா அல்லாவை நீங்க கைவிட்டுட்டு, அதுதான் அல்லாவிற்கு பகரமாக வேற எதையும் எடுக்காதீங்கன்னு குரான்ல அடிக்கடி வரும். அப்படி நீங்க செல்வத்தையோ காமத்தையோ உலகியல் இன்பத்தையோ எடுக்கிறீங்க அப்படின்னா அல்லாஹ் கைவிடலை, நீங்க அல்லாஹ் கையை விட்டுட்டீங்க. அப்புறம் யார் உங்களை காப்பாற்ற? அவர் கடைசி வரைக்கும் உங்களை காப்பாற்ற ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறார். அந்த ஒன்று சொல்லுவாங்களே, ஒருத்தன் மூழ்கி இருக்கும்போது ஒரு ஒரு படகா வந்துகிட்டே இருந்துச்சு, இல்லை கடவுள் காப்பாற்றுவார் கடவுள் காப்பாற்றுவார்னு விட்டுட்டு ஆட பாவி அவனை அனுப்புனதே நான் தான்டான்ற மாதிரி. அது மாதிரி கடவுள் ஒவ்வொருத்தர் மூலமா இந்த செய்தி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அவங்க எடுக்கவே இல்லை அப்படின்னும் போது இங்க சொல்றோம், காமத்தை விடணும், கோபத்தை விடணும், கரிமீனை விடணும். இதெல்லாம் எங்க மதத்துல கிடையாது அப்படிங்கிறதுக்காக தான் இதை பிடிக்க மாட்டாங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஸோ அப்ப அவங்களுக்கு உதவி இல்லாம போயிடும். எதை விடமாட்டேன்னாங்களோ அதனாலே அவங்களுக்கு பிரச்சனை வந்துடும். எத்தனை பேர் மாமிசம் சாப்பிட்டு சாகுறாங்க. வெளியில சாப்பிடாதீங்கன்னு சொல்றாரு, மாமிசம் சாப்பிடாதீங்கன்றாரு, பூண்டு வெங்காயம் சாப்பிடாதீங்கன்றாரு, இறைவன் நினைவிலே இருங்கன்றாரு, இறைவன் நினைவிலே சமைத்த உணவை சாப்பிடணும், இறைவன் நினைவிலே ஆத்மாவை மட்டுமே பார்க்கணும், உடலை பார்க்கக்கூடாது. ஸோ இப்படி இருக்கும்போது ஆத்மாவிற்கு அவ்வளவு ஆனந்தம் இருக்கும். அந்த அதாவது நம்மை பார்த்தாலே மற்றவர்களுக்கு காட்சி கிடைக்கும். அந்த நிலை நீங்க அடையணும். இறைவனை நினைக்க நினைக்க அது நடக்கும். கடைசியில் அந்த உலக அழிவின் போது அந்த ஸ்டேஜ் அடைவோம். அந்த நேரம் நம்ம மூலமாக காட்சி கிடைக்கும் பொழுது அப்ப துடிப்பாங்க, ஐயோ நான் நிராகரிச்சிட்டேனே, இதை கேட்டு கேட்டு நான் நம்பலையே அப்படின்ட்டு. ஸோ அப்ப அல்லாவினால் கைவிடப்படலை, அல்லாவை கைவிட்டவர்கள். நிராகரிப்போர் தான் சொல்றாங்க, நிராகரிக்கப்பட்டவர்கள்னு சொல்லல குரான்லே. அப்ப எப்படி அல்லாஹ் கைவிடுவார்? இல்லையா? ஒரு கை கொடுக்கிறார், நீங்க பிடிக்கல. அப்ப கடவுளை நீங்க நிராகரிக்கிறீங்க, கடவுள் உங்களை நிராகரிக்கல. இதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா அவர் வந்து கடைசி மூச்சு வரைக்கும் இந்த குழந்தைய எப்படியாவது நம்ம மீட்கலாம் தான் முயற்சி பண்றார். ஆனால் என்ன பண்றது, அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னா கடவுள் கையை பிடிக்கிறது கிடையாது. சரி. ஸோ அதனால நம்பிக்கை கொண்டவர்கள் எல்லாத்துக்கும் கடவுள் பொறுப்பு, நான் பார்த்துக்கிறேன், தூய்மையா இருக்க சொல்றாருப்பா. அப்ப தூய்மையா இருக்கிறாங்க, இப்ப திருமணம் ஆகலைன்னா கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, பண்ணாங்கன்னா இன்னும் பிரச்சனை தானே. அப்ப வந்து அப்ப நாளைக்கு ஒன்று யார் பார்த்துக்குவா? நான் யாருக்காக தூய்மையா இருக்கிறேனோ அவர் பார்த்துக்குவேன். அழியக்கூடிய மனுஷனுக்காக நீ கல்யாணம் பண்ணி அவன் காமத்துல விழ வைப்பான், ஆனா அவன் பார்த்துக்குவானா? என்ன கேரண்டி இருக்குது? கொரோனால எத்தனை பேர் விதவையானாங்க, அவனை பார்த்துக்கிட்டான், குழந்தைய கொடுத்துட்டு அவன் போயிட்டான். ஆனா உண்மையிலே ரொம்ப ஈஸி, தனியா இருந்துட்டா இல்லையா? ஒர்க்கிங் மென்ஸ் ஹாஸ்டல் இருக்கு, விமென்ஸ் ஹாஸ்டல் இருக்குது, தனியாகவும் இருந்துக்கலாம். நம்ம தான் ராஜா, எந்த உறவும் ஏற்படுத்திக்கலன்னா எவ்வளவு கம்மியா சம்பாதிச்சாலும் அவன் தான் பணக்காரன். அதுவும் இந்த ஞானம் கிடைச்சிச்சுன்னா இறைவன் துணை இருக்காரு பிரதர். அதுதான், அது வந்து இதை விட வேற என்ன வேணும்? அது வந்து அனுபவம் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்படி உங்களுக்கு இல்லைன்னா ஏதோ ஒரு தப்பு கண்டிப்பா பண்ணியிருக்கீங்கன்ற. ஸோ அது அங்க பைபிள்ல யோபுல வரும், அது அந்த விஷயமெல்லாம். தப்பு பண்ணாம எப்படி தண்டனை கிடைச்சிருக்கும் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, ஓகே, அடுத்தது சொல்லுங்க. அதுதான், கடவுள் மேல நம்பிக்கை கொண்டவர்கள் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. அவர் தான் எனக்கு கணவன், மனைவி, குழந்தை, அப்பா அம்மா எல்லாமே. அந்த மதுரை மீனாட்சி திருக்கல்யாணத்துல பாத்தீங்கன்னா பெண்கள் எல்லாம் அங்க இப்ப கடவுள் சிவன், அவரை தான் அல்லான்றோம். மனைவி கணவனே நினைக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிற மனைவி ஆத்மாக்களாகிய நாம தான். இப்ப நாம இப்ப இறைவனை திருமணம் செஞ்சுக்கிறோம். அதனாலதான் அங்க சிவன் சார்பாக ஐயர் வந்து தாலியை அம்மனுக்கு கட்டும் பொழுது வெளியில இருக்கிற அந்த பெண்கள் எல்லாம் அவங்க தாலியை கட்டிட்டு புது தாலி கட்டிச்சுவாங்க. அது கோயில்ல இருக்கவங்களும் பண்ணுவாங்க பிரதர், வீட்லயுமே அந்த நாள்ல அந்த டைம்ல டிவியை பார்த்து பண்ணுவாங்க. அப்ப இப்போத்துல இருந்து எனக்கு மனிதன் கணவன் இல்லை, கடவுள் தான் கணவன் அர்த்தம். ஆனா அது தெரியாமலே இவங்க பண்றாங்க. எல்லாமே பக்தி மார்க்கத்துல அர்த்தம் தெரியாம பண்றாங்க. சரி, அப்ப இந்த அழியக்கூடிய மனுஷனே காப்பாற்றுவான்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா அழிவற்ற கடவுள் விட்டுருவாரா? அந்த நம்பிக்கை தான் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு கடவுள் பார்ப்பார். சோதனை வரும், கம்முன்னு இருந்தீங்கன்னா அது போயிடும். இறைவன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா?
பிரச்சனை இவ்வளோ பெருசுன்னு சொல்லாதீங்க, என் கடவுள் உன்னை விட பெரியவன் சொல்லுங்க, அது ஓடி போயிடும். அவ்வளோதான். சரி. 161 சிஸ்டர். மேலும் போரில் கிடைத்த பொருட்களில் மோசம் செய்வது எந்த நபிக்கும் தகுமானதன்று. எவரேனும் மோசம் செய்தால் அவர் அந்த மோசம் செய்ததுடன் மறுமை நாளில் வருவார். பின்னர் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அது சம்பாதித்த வினைக்குரிய பயனை பூரணமாக அளிக்கப்படும். அவை செய்த நன்மையை குறைத்தோ தீமையை அதிகரித்தோ எவ்வகையிலும் அவர்கள் அநீதி செய்யப்படவும் மாட்டார்கள். அது ஃபர்ஸ்ட் லைன் படிங்க. 161. ஆமா பிரதர். மேலும் போரில் கிடைத்த பொருட்களில் மோசம் செய்வது எந்த நபிக்கும் தகுமானதன்று. இதுல முக்கியமான விஷயம், போரில் கிடைத்த பொருட்களின்றது இவங்க பிராக்கெட்ல சேர்த்திருக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுது, ஏதோ வச்சு எல்லாருக்கும் சமமா பிரிச்சு கொடுக்கறது, கொள்ளையடிச்சது அப்படி போயிடுது. கடவுள் அதைய கற்றுக் கொடுக்குறாரு, கொள்ளையடிக்க கற்றுக் கொடுக்குறாரு இல்லையா? ஸோ அதனால அந்த பிராக்கெட்ல இருக்கிறதுக்கு வேலை கிடையாது. இறைவனுடைய வழிப்படி நடக்கும் பொழுது மோசம் செய்வது எந்த நபிக்கும் தகுமானது கிடையாது அப்படின்னு போட்டிருக்குது. ஸோ இங்க மோசம் செய்யறது அப்படின்றது இறைவனுடைய வழிப்படி நடக்கிறேன், இறைவனுடைய வழிப்படி யுத்தம் செய்யற மாயையோடு. அப்ப எதிரியோடு நீங்க கூட்டு சேர்ந்துட்டீங்கன்னா அது துரோகம் தானே, தேச துரோகம் தானே இல்லையா? ஒரு நாடு 2 நாடு யுத்தம் பண்ணும் பொழுது, இப்ப இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் நடக்கும்போது அப்படியே பாகிஸ்தானோட சேர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? துரோகி ஆயிடுறாங்க. ஸோ அது மாதிரி இங்க சாத்தானோட யுத்தம், நீங்க சாத்தானோட சேர்ந்துக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? காமத்துல விழுறீங்க, கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இதுதான் மோசம் செய்யறது, கடவுள்கிட்ட நேர்மையா இல்லாதது. அப்படி ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா உடனே கடவுள்கிட்ட சொல்லிடணும், எனக்கு இந்த பலகீனம் இருக்குதுப்பா, இதுல இருந்து நான் வெளியில வரணும் அப்படின்னு நீங்க சொல்லணும். அப்படி மறைச்சிங்க அப்படின்னா அந்த தப்பு அதிகமாயிட்டே இருக்கும். அப்ப கடைசியில அந்த நியாய தீர்ப்பு நாள் இருக்கும் இல்லையா, எதுவுமே கடவுள்கிட்ட மறைஞ்சு இருக்காது, எல்லாத்தையும் காட்சியா போட்டு காட்டுவார் பப்ளிக்கா. ஸோ அப்ப அவங்களே வெக்கி தலை குனிவாங்க, கதறுவாங்க. கடவுள் ஞானம் கொடுத்து இந்த காமம், ஒரு வினாடி சுகத்துக்காக நான் இப்படி கடவுளுக்கு துரோகி ஆயிட்டேனே அப்படின்னு துடிப்பாங்க. ஏன்னா நாராயணன் பதவி அடையிறதுக்கான எல்லா தகுதியும் இருக்கும், காமத்துல மட்டும் விழுந்திருப்பாங்க, முடிஞ்சு போச்சு, அப்படியே 0 ஆயிடும் அக்கௌண்ட். இறைவனை நினைச்சு நினைச்சு சேமிப்பு ஆகிக்கிட்டே இருக்கும் ஆன்மீக வருமானம், காமத்துல விழறாங்கன்னு டக்குன்னு 0 ஆயிடும்ன்றார் பேலன்ஸ். அப்ப அப்படியே போய் ஒரு வெட்டியானா ஆகுறாங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய தண்டனை. ஸோ அதுதான் சொல்றாரு, யாருக்கும் அவங்கவுங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க. ஏன்னா இது சம்பாத்தியம், கடவுளை நினைக்க நினைக்க சம்பாத்தியம். இந்த ஞானத்தை பிறருக்கு கொடுக்க கொடுக்க உங்களுக்கு ஆன்மீக வருமானம், பதவி ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ யார் யார் எந்த அளவுக்கு சேவை செஞ்சிருக்கிறாங்க, இறைவன் நினைவுல இருந்து குணத்தினாலையும் கடவுளை வெளிப்படுத்துறாங்க, இதையெல்லாம் பார்த்து அதற்கேற்ற பதவி அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கப்படும். பதவி குறையுது அப்படின்னா கண்டிப்பா அது எதுக்காக குறையுதுன்றதும் காட்டிடுவாங்க, என்னென்ன தப்பு பண்ணாங்க, என்னென்ன பாவம் பண்ணாங்க. இன்னொரு விஷயம், ஏற்கனவே பாவம் பண்ணதெல்லாம் எரிக்கணும், அது வேற இருக்குது. இறைவனுடைய நினைவே இல்லைன்னா அந்த பாவம் மீண்டும் மீண்டும் தான் பண்ணுவீங்க. ஸோ அப்ப அதற்கான தண்டனையும் கிடைக்கும். ஸோ ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஸோ அதுதான் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அது சம்பாதித்த வினைக்குரிய பயன் பூரணமாக அளிக்கப்படும். இதுதான் கர்மத்தின் விதி இல்லையா? இதுதான் கர்மத்தின் விதி. ஸோ கர்மாவைத்தான் கடவுள் கற்றுக் கொடுக்கிறார். நல்ல கர்மா எது, கெட்ட கர்மா எது. ஆத்மான்ற உணர்வில் இருக்கும்போது அன்பு, அமைதி, ஆனந்தம் இருக்கும். உடல்னு நினைச்சாலே காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் வந்துடும். அதனால ஆத்ம உணர்வுல இருந்து ஆத்மாவை பார், பரமாத்மா நினைவிலே இரு அப்படிங்கிறார். அப்ப ஒவ்வொரு ஆத்மாவையும் பார்க்கும்போது அன்பு, அமைதி, ஆனந்தம் தான் இருக்கும். அப்படி இருந்தீங்கன்னா நல்ல கர்மா அது உங்களுடைய குணமாகவே மாறிடுச்சு 100% அப்படின்னா சொர்க்கத்தின் முதல் ஆரம்பத்திலே, முதல் நாளே நீங்க பிறவி எடுத்துடுவீங்க, ஸ்ரீ நாராயணனா கூட ஆகலாம். அதுதான் இருக்கிறதுலே உயர்ந்த பதவி. அதனால்தான் சொர்க்கவாசல் திறப்புழா பெருமாள் கோயிலில் கொண்டாடுறாங்க. அப்படி இல்லை, ஞானத்தை எல்லாம் எடுத்தும் ஒரு கோபமா இருக்கிறீங்க, மற்றவங்களுக்கு துக்கம் கொடுக்குறீங்கன்னா வேலைக்காரன் ஆகிடுவீங்க. ஸோ இதில் நிறைய வரிசை கிரமம் இருக்குது. ஸோ அது
இதுலயே இருக்கும் பின்னாடி. அதுல ரேங்க் இருக்குது அப்படின்ட்டு பல நிலைகள் உள்ளன. 163ல இருக்கு பாருங்க. அவர்கள் அல்லாவிடத்தில் பல படித்தரங்களில் உள்ளனர், இன்னும் அவர்கள் செய்பவற்றை பார்க்கிறவன். ஸோ அங்க பார்த்தீங்கன்னா எல்லா பதவியும் இருக்குது. 33 கோடி பேர் சொர்க்கத்துல இருப்பாங்க. இப்போ 33 கோடி பதவி இருக்குது. ராஜாவில் ஆரம்பிச்சு பணத்தை புதைக்கிற வெட்டியான் வரைக்கும் இருப்பான். ஸோ நீங்க எதுல ஃபிட் ஆகுறீங்க? என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுற மாதிரி தான். நார்த் இந்தியாவில் வந்து ஒரு காலேஜ் யூனிவர்சிட்டி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கும் அந்த எக்ஸாம். அந்த யூனிவர்சிட்டிக்கு எந்த கோர்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே எக்ஸாம் தான். அந்த எக்ஸாமில் வர மார்க்கை பொறுத்து அவங்களுக்கு ரொம்ப டாப் லெவலில் இருக்கிற டிகிரி கொடுக்கலாமா, அல்லது அதுக்கு அடுத்ததா கேட்டரிங் கோர்ஸ், இது மாதிரி எல்லா படிநிலை வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும் நடக்குது. உங்களுடைய குணம் சூப்பராக இருக்கணும். இறைவனை தவிர கலியுகத்தின் எதன் மீதும் பற்று இருக்கக்கூடாது. அதுதான் இப்ராஹிம் கதை போதிக்குது. ஸோ அப்போ அந்த அதாவது எதன் மீதும் தனிப்பட்ட பற்று இல்லாட்டினாதான் நீங்க உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாவையும் சகோதரனா நினைக்க முடியும், இந்த ஞானத்தை கொடுக்க முடியும் உண்மையில சகோதர அன்போட. ஸோ அப்படி உண்மையிலே இருந்தீங்களா அப்படிங்கிறதெல்லாம் கடவுள் வந்து காட்சி காட்டி பதவியுடைய காட்சியும் காட்டுவார். அப்ப உழுந்து சேவை செய்தவன் ஏதோ ஒரு இடத்துல யாருக்கோ துக்கம் கொடுத்துட்டான் அப்படின்னும் போது அப்படியே பதவி குறையும். அப்ப வந்து தான் யாருக்கு ஞானத்தை கொடுத்தானோ அவன் உயர்ந்த பதவியில இருப்பான், ஆனா இவன் தாழ்ந்த பதவியில இருக்கும்போது துடிப்பாங்க. மற்றபடி கடவுள்கிட்ட வந்து இந்த ஏமாத்து வேலை எதுவும் அங்க போய் லஞ்சம் கொடுத்தாலும் பதவி வாங்க முடியாது. அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. யாருக்கும் சிலர் நினைச்சுக்கிறாங்கல்ல பிரதர், பாவம் நிறைய செஞ்சுட்டு புண்ணியம் செஞ்சா அந்த கணக்கு ஈக்குவல் ஆயிடும்ட்டு, பாவம் குறைஞ்சிரும்ட்டு. அந்த மாதிரி கிடையாது இல்ல. பாவம் செஞ்சா அதற்கான பலன் கிடைக்கும், புண்ணியம் செஞ்சா அதற்கான பலன் கிடைக்கும். அது தனி இது தனி. இதுல நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க பிரதர். நம்ம பாவம் செஞ்சிருந்தோம்னா புண்ணியம் செஞ்சா அந்த கணக்கு கழிஞ்சிரும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆக்சுவலா புண்ணிய கணக்கு பாவத்தினால கழிஞ்சிடும், அதான் உண்மை இல்லையா? இறைவனை நினைச்சு நீங்க சேர்த்து வைக்கிறது பாவம் செய்யும்போது தள்ளன குறையும். பாவம் குறைஞ்சிடும். நம்ம புண்ணியம் செஞ்சோம்னா பாவம் குறையும் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது இல்லையா? ரெண்டுத்தையும் அட் டைம்ல பண்ணா கிடையாது. நம்ம செய்யற பாவம் புண்ணிய கணக்க காலி பண்ணிரும். கண்டிப்பா. ஏன்னா இங்க புண்ணியன்றது ஆத்ம உணர்வுல இருந்து ஞானத்தை கொடுக்கறதும் இறைவனை நினைக்கிறதும் தான். இதை விட மகான் புண்ணியம் உலகத்துல கிடையவே கிடையாது. பிச்சைக்காரனுக்கு சாப்பாடு போடுறதுனால ஒரு வேளை வயிறு ரொம்ப, அவ்வளவுதான். ஆனா இங்க 2500 வருடம் அவன் சொர்க்கத்துல எந்த விதமான துக்கமும் இல்லாம இருப்பான். எது பெரிய புண்ணியம் நீங்களே யோசிச்சு பாருங்க இல்லையா? இந்த புண்ணிய காரியத்தை பண்ணணும். மற்றது பண்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, மற்றவங்க பண்றதை நம்ம பண்ண தேவையில்ல. ஆனா இந்த புண்ணியத்தை உங்களை விட்டா யாரும் பண்றதுக்கு கிடையாது உலகத்துல. எல்லா மதத்தை சார்ந்தவர்களுக்கும், எல்லா நாட்டை சார்ந்தவர்களுக்கும், எல்லா மொழி பேசுறவங்களுக்கும் ஞானத்தை கொடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அப்படின்னு கடவுள் சொல்றாரு. ஸோ அந்த அளவுக்கு நீங்க எந்த அளவுக்கு அந்த ஒரு சகோதர அன்போட கொடுக்குறீங்க, ஆத்ம சகோதர அன்பு, உடல் ரீதியா கிடையாது. அப்படி கொடுக்கறவங்களுக்கு அதற்கேற்ற உயர்ந்த பதவி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு கடவுள் சொல்றாரு. ஆனா அவங்க இங்க ஃபேமஸா இல்லாம இருக்கலாம், ஆனா கடவுளுடைய லிஸ்ட்ல அங்க வந்துகிட்டே இருக்கும். நீங்க எந்த அளவுக்கு சேவை செய்றீங்களோ உங்களுடைய ரேங்க் முன்னாடி போய்கிட்டே இருக்கும். அதனால அங்க அநீதி இழைக்கப்பட மாட்டாது. இங்க கூட உங்களுக்கு அநீதி இழைக்கப்படலாம். இந்த இந்த சேவை செய்யற இடங்கள்லயே கூட, நம்ம இயக்கத்திலயுமே கூட அவங்கள புறக்கணிக்கலாம், எது வேணாலும் பண்ணலாம். ஆனா கடவுளுடைய லிஸ்ட்ல அங்க கரெக்டா நடக்கும். அங்க எந்த அநியாயமும் நடக்காது. ஸோ அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்குது. ஓகே சிஸ்டர், அடுத்தது அல்லாவின் பொருத்தத்தை பின்பற்றியவர் அல்லாவின் கோபத்தை கொண்டு மீண்டவரை போன்றவரா? அன்று கோபத்தில் சிக்கிய அவருடைய ஒதுங்கும் இடமோ நரகமாகும், மேலும் சேரும் இடத்தில் அது மிக கெட்டது. அல்லாவின் பொருத்தத்தை பின்பற்றிய அவர்கள் அல்லாவிடத்தில் பல படித்தரங்களில் உள்ளனர், இன்னும் அல்லாஹ் அவர்கள் செய்பவற்றை பார்க்கிறவன். இருக்கிறான். ஓகே சரி, ரெண்டு இது சேர்த்து பிடிச்சிட்டீங்க. 162ல வந்து அவருடைய விருப்பத்தை பின்பற்றி நடக்கிறவங்களுக்கும் அவருடைய விருப்பத்தை மீறி அவருடைய கோபத்தை வரவழைக்கிறவங்களுக்கும் ஒரே பதவியா கடவுள் கொடுப்பார்.
அதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்குது. அல்லாவின் கோபத்தை தன் மீது வரவழைத்து கொண்டவர் 2 பேருக்கும் சமமா இருக்குமா பதவி? அப்ப வித்தியாசம் இருக்குல்ல. கேட்பாங்க நாளைக்கு. நானும் உன்னுடைய புள்ள தானே. கரெக்ட் தான், புள்ள தான். ஆனா நான் சொல்றத நீ ஃபாலோ பண்ணலையே. அதுதான் ஞானப்பழ கதை. பிள்ளையாரும் சிவனுக்கு கடவுள் தான். சரி, குழந்தை தான். முருகனும் குழந்தை தான். ஆனா அவர் கொடுக்குற பழம் எப்படி? இது விசேஷமான பழம். பாதியாலும் பிரிச்சு கொடுக்க முடியாது. உனக்கு தகுதி இருக்குன்னு நிரூபிச்சு எடுத்துட்டு போ. உலகத்தையே சுத்தி வரணும். அதாவது அது கதைப்படி உலகத்தை சுத்தணும்னு இருக்கு. உலகத்தை சுத்திட்டு இருக்கிறவங்க அதை இழந்துருவாங்க. இறைவனையே தன்னுடைய உலகமாக நினைக்கிறவங்களுக்கு தான் அது கிடைக்கும். அப்படி இருந்து காமம், கோபம், பற்று, உலகியல் கவர்ச்சி எல்லாத்தையும் தூக்கி கடாசினவங்களுக்கும் உலகியல் கவர்ச்சியிலேயே மூழ்கினவனுக்கும் ஒரே இதா கொடுக்க முடியும். அதுதான் இங்க விஷயம். இது தெரியாம ஒரு சகோதரர் நம்ம சொல்லுவோம் இல்லையா, தூய்மையா இருங்க, அப்பதான் இந்த ஞானம் புரியும். காமம் இல்லாம கரிமீன் சாப்பிடாம ஒரு 2 மாசமாவது இருந்து பாருங்க, அப்பதான் புரியும். அவர் ஒரு போட்டிக்கு போட்டியா கமெண்ட் போடுறதா நினைச்சுக்கிட்டு, நீ காமத்திலயும் கரிமீன்லயும் விழுந்து பாடுற, அப்பதான்டா உனக்கு நாங்க சொல்றது புரியும் அப்படிங்கிறாரு. சரி. அதுதான் இங்க கேட்கிறாரு. கடவுளுடைய வழிப்படி இங்க கடவுளுடைய வழி என்ன? இங்க கற்பழிப்பு இருக்குது இல்ல, தப்பு தானே? அப்ப இது எங்க ஆரம்பிச்சது? காமத்துல தானே ஆரம்பிச்சதா? அதை விட சொல்றாரு, அந்த விதையை தூக்கி சொல்றாரு, வேரோட அறுத்து எரிய சொல்றாரு பாவத்தை. கொலை பண்ற அளவுக்கு போகுது. அது எங்க இருந்து வருது? கோபத்துல இருந்து தானே வருது. அந்த கோபமே இருக்கக்கூடாதுன்ற, பற்றுனாலதான் வருது கோபம். அந்த பற்றே இருக்கக்கூடாதுன்ற. ஸோ இதெல்லாம் இல்லாம இருந்தா அங்க ஆனந்தமாக இருக்கும் அந்த சொர்க்கத்துல. ஸோ அப்ப அந்த குணமே இல்லை எனக்குன்னு நிரூபிக்கணும். எவ்வளவு தூண்டுதல் வந்தாலும் அதுதான் முக்கியமானது. சும்மா கிடையாது. உங்களை தேடி அந்த காமத்தை தூண்டக்கூடிய சூழ்நிலை வந்தா கூட நீங்க அதை கண்டுக்காம ஆத்மாவில மட்டும்தான் உங்க கவனம் இருக்கணும். அப்ப ஆத்மாவில மட்டும் கவனம் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? அந்த அவங்களுடைய நடவடிக்கை எதுவுமே உங்களை மயக்காது. அவங்களுக்கே அது அசிங்கமா போயிடும். அதுதான் சிவபெருமான் நெற்றி கண்ணை திறந்து மன்மதனை எரித்தார், காமத்தின் கடவுள்னு சொல்லப்படுற அந்த மன்மதனை எரித்தார் அப்படின்னு சொல்லப்படுறது. ஏன்னா கொஞ்சமாவது உங்ககிட்ட பலகீனம் இருந்தாதான் இன்னொருத்தர் உங்களை மயக்க முடியும். யாரா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. அந்த பலகீனமே இல்லை அப்படின்னா கடவுளுடைய மனைவின்ற உணர்வும் அவர் என் கூடவே இருக்கிறாருன்ற உணர்வும், எப்படிப்பட்ட பெண்ணா இருந்தாலும் மோசமான நடத்தை உள்ள பெண்ணு கூட கணவன் பக்கத்துல இருக்கும்போது தப்பு பண்ணுவாள? பண்ண மாட்டால? அப்ப என் கணவன் கடவுள் பக்கத்திலே இருக்கிறார் அப்படின்ற உணர்வு இருக்கும் பொழுது நீங்க தப்பு பண்ணவே மாட்டீங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்குத்தான், அதாவது கடவுளுக்கு இந்த பதிவிரதை அப்படிங்கிறதே கடவுளை வைத்து தான் வர்றது. கடவுளுக்கு உண்மையான மனைவியா இருக்கிறது. இந்த உலகியல் கணவன் உங்க கூடவே இருக்க போறது கிடையாது. அது இல்லாம மனதுனால நீங்க யாரை வேண்டுமானாலும் நினைக்கலாம், அது அவனுக்கு தெரியாது. ஏன்னா ஒரு நல்ல ப்ரோக்ராம், நம்ம அதை பத்தி வீடியோ கூட போட்டிருக்கிறோம், வெளிநாட்டு ப்ரோக்ராம், டிவி ரியாலிட்டி ஷோ. ஸோ அதுல நிறைய அந்தரங்கமான கேள்விகளை கேட்பாங்க. அதுக்கெல்லாம் நீங்க உண்மை சொன்னீங்கன்னா பரிசு ஏறிக்கிட்டே போகும். கோடீஸ்வரன் ஆகலான்ட்டு, உங்களில் யார் கோடீஸ்வரன், இதே மாதிரி அங்க ஏதோ ஒரு ட்ரூத்துன்னு வரும், டக்குன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அப்ப எல்லாம் அந்தரங்க கேள்விகள் தான். நீங்க உங்க கணவனோட காமத்துல இருக்கும்போது வேற யாரையாவது நினைச்சிருக்கீங்களா? எல்லாரும் ஆமான்னு தான் சொல்றாங்க. கணவனுக்கு ஷாக் ஆகுது. அதே மாதிரி உங்க கல்யாணத்துக்கு உங்க பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டீங்களா? ஆமான்னு தான் சொல்றாங்க. அப்ப பாருங்க, அந்த மனம் எப்படி தடுமாறுது பாருங்க எல்லாருக்கும். புரியுதா உங்களுக்கு? திருமணமே ஆனாலும் அவனையும் வச்சிருக்கணும் அப்படின்னு தோணுது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் கடவுளை தவிர இந்த தாலி கட்டின உடல் ரீதியான கணவனை கூட சகோதரனா நினைக்கிறவனுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்குது. ஸோ அதுதான் நீங்க பாத்தீங்கன்னா பைபிள்ல இப்ராஹிம் தன்னுடைய மனைவியை சகோதரின்னு தான் சொல்லுவார் எல்லார்கிட்டும். அதே மாதிரி இன்னொருத்தரும் அதே மாதிரியே சொல்லுவார். ஸோ அது அது கொஞ்சம் வெளிப்பட்டு இருக்குது. மனைவியை சகோதரின்னு சொன்ன மாதிரி இருக்கும், ஆனால் மனைவியை சகோதரியாக நினைத்து நடந்தார் அப்படிங்கறதுதான் அதோடைய உண்மையான அர்த்தம். ஸோ அப்ப 2 பேருக்கும் எப்படி ஒரே விஷயம் இருக்கும்? இப்ப கடவுளின் வழியை மீறியவர்களுக்கு கடவுள் கோபத்தை, அவர் கோபப்படுறவர் கிடையாது. அவர் கோபப்படுறவரா இருந்தா நம்மள எப்படி அன்பானவரா மாத்த முடியும்? ஏன்னா நமக்கு சமமா தான் மத்தவங்களை மாத்த முடியும். கடவுளுக்கு சமமா தான் மாத்துவார். அவரு கோபப்படல,
உங்களுடைய பாவம் தான் உங்களை அழிக்குது. அது குரான்ல அடிக்கடி வருது. எப்பயாவது உண்மையும் வரும். ஆனா கடவுள் மேல இப்படி சொல்றாங்க. சரி, ஓகே. அப்படி கூட நினைச்சுக்கிட்டோம். எப்படியோ பாவம் செய்யாம இருக்கட்டும். அவ்வளவுதான். சோ நீங்க தங்கும் இடங்கள்ல மிகவும் கெட்டது எது தெரியுமா? நரகம். எது தெரியுமா நரகம்? இப்ப இருக்கதான். இது போய் நரகமா? இல்ல, வேற இடம். பாலஸ்தீன்காரன்ட்டு போய் கேளுங்க, சொல்லுவான் அது நரகமா இல்லையான்ட்டு. உக்ரைன்ல இருக்கிறவங்களுக்கு சொல்லுவான் நரகமா இல்லைன்னு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்கேயே நீங்களே சொல்லுவீங்க இது நரகமா இல்லையான்ட்டு. இல்லையா, சென்னையில மூழ்கும் போது அவனுக்கு தெரிஞ்சிருக்காது இது நரகம்ன்ட்டு. தெரிஞ்சிருக்கும். அப்புறம் சரியான உடனே மறுபடியும் அந்த அகங்காரம் வந்திருக்கும். அதுதான் இந்த ஃபிரோ ராஜா மாதிரி. மோசஸ் மோசஸ்க்கு அனுமதி கொடுக்காமலே இருப்பான் மற்றவர்களை அழிச்சிட்டு போறதுக்கு. ஏன்னா அவனுக்கு கடவுள் மேல ஒரு வெறுப்பு. அதெல்லாம் இப்ப இருக்கக்கூடிய விஷயங்கள். ஒரு துக்கம் வரும்போது கடவுளே கடவுளேன்னு, அதுக்கப்புறம் அவ்வளவுதான். மறுபடியும் பாவத்தை செய்வாங்க. அப்படி ஆயிடுச்சு. சிஸ்டர் 163. அதுதான் நீங்க சொன்னீங்களா, கண்டிப்பா. அங்க பல நிலைகள் உள்ளன. ரேங்க் இருக்குது இல்லையா? நம்ம மார்க் ஏற 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 4 பாடம் இருக்குது. ஒண்ணு இறைவனை நினைக்கிறது, அதுதான் யோகம்னு சொல்றது. அடுத்தது ஞானம், பிரம்மகுமாரி சென்டர் மூலமாக இறைவன் கொடுக்கிற ஞானம், முரளின்னு சொல்லுவோம். தினம் தினம் வரும். அடுத்தது சேவை, இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கிறது. அடுத்தது இந்த ஞானம் உங்களுக்கு குணமாக மாறணும், அது ரொம்ப முக்கியமானது. அதுதான் தாரணைன்னு சொல்லுவோம். இந்த 4 பாடத்திலையும் அதிக மார்க் வாங்கணும். ஸோ ஏதோ ஒன்று தானேன்னு விட்டீங்கன்னா கூட பதவி சல்லுன்னு குறையும். ஸோ இதில் 33 கோடி ரேங்க் வருதுன்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ மைன்யூட்டாக டிஃப்ரென்ஸ் வரும்ன்ட்டு. ஸோ அது அந்த கணக்கு ஃபுல்லாக கடவுள்கிட்ட இருக்கும். ஸோ அதன்படி தான் நீங்கள் பேசவே முடியாது. உங்களுக்கு காட்சியே போட்டு காட்டிடுவார். அப்புறம் எங்கே நீங்கள் கேட்க போறீங்க? இது என்ன ஸ்கூல் டீச்சரா எனக்கு மார்க் தப்பாக போட்டீங்கன்னு போய் சண்டை போடுறதுக்கு? அந்த கணக்கு வந்து தப்பே ஆகாது, அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும். அதுதான் முக்கியமான விஷயம். 164. அல்லாஹ் விசுவாசிகளின் மீது அவர்களில் ஒரு தூதரை, அதுவும் அவர்களிலிருந்தே அவன் அனுப்பி வைத்த சமயத்தில் திட்டமாக பேரருள் செய்து விட்டான். அவர் அவர்களுக்கு அவனுடைய வசனங்களை ஓதிக் காண்பித்து அவர்களை பாவத்திலிருந்து பரிசுத்தமாக்கியும் வைக்கின்றார். அவர்களுக்கு வேதத்தையும் குரானையும் ஞானத்தையும் சுன்னத்தையும் கற்றுக் கொடுக்கின்றார். நிச்சயமாக அவர்கள் இதற்கு முன் பகிரங்கமான வழிகேட்டிலேயே இருந்தனர். அல்லாஹ் வந்து இதுல இந்த டிரான்ஸ்லேஷன்ல அல்லாஹ் நம்பிக்கையாளர்களுக்கு அருள் புரிந்திருக்கின்றான். அதனாலதான் அவங்களுக்கு அவன் அவர்களிலிருந்தே ஒரு தூதரை அனுப்பி வைத்தான். அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, மேல இருந்து வந்தவங்க எல்லாம் தூதர்னு நினைச்சுட்டாங்க. அவங்க எல்லாம் மதத்தை உருவாக்க வந்தவங்க. இயேசுவா இருக்கட்டும், நபியா இருக்கட்டும், புத்தரா இருக்கட்டும், நிறைய மதங்கள் இருக்கு. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் யாருன்னா அல்லாஹ் வந்தப்புறம் அனுப்புறது இல்லையா? அல்லாஹ் வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரியறதுக்கு முன்னாடி பாகிஸ்தான்ல தான் வந்தார். அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்துட்டாங்க, ராஜஸ்தான்ல இருக்கிறாங்க. இப்ப இந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஸோ பெற்றவர்கள் எல்லாரும் ஒவ்வொரு இடத்துக்கும் இந்த ஞானம் போயிடும். ஃபர்ஸ்ட் இந்தியாவில இருந்து தமிழ்நாட்டுக்கே லேட்டாக தான் வந்தது, மற்ற இந்தியாவில் மற்ற ஸ்டேட்டுக்கு கம்பேர் பண்ணும்போது. அதனால தான் தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு பிரம்மகுமாரிகள்லாம் தெரியல, மற்ற எல்லா இடத்துலையுமே தெரியும். இப்போ கூட பிகே சிவானின்னு தெரியும், ஆனால் அவங்க பிரம்மகுமாரி நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஏதோ அவங்க மூலமாக ஓரளவு தெரிஞ்சிருக்கு. ஆக்சுவலாக நம்மளுடைய ஜனாதிபதியே பிரம்மகுமாரி தான், முர்முவே. சரி, அடுத்தது வந்து வெளிநாடுகளுக்கெல்லாம் இந்த ஞானத்தை ஒரு குறிப்பிட்ட ஒரு 1936 வந்ததுன்னா 1976 அந்த வாக்கில் வந்து வெளிநாடுகளுக்கெல்லாம் பரவ ஆரம்பிச்சது. இங்கிருந்து போய் சேவை செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அங்க இருக்கிறவங்களே சொல்லி அப்படியே எல்லா இடத்திற்கும். அப்ப ஒவ்வொரு இடத்திலும், இப்ப இங்க தமிழ்நாடுனா இப்ப நம்ம ஞானம் கொடுக்கிறோம் இல்லையா? அது மாதிரி ஒரு ஒரு ஸ்டேட்லயும் யார் மூலமாவது இந்த ஞானம் கொடுக்கப்படும். அதுதான் உங்களிலேயே ஒரு தூதனை அனுப்பி வைத்தான்னு அர்த்தம். அந்த மதத்தில் அனுப்பி வைக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அந்த மதத்தை சார்ந்தவர்களும் மாறுவாங்க, ஆனா அந்த மதத்தை சார்ந்தவர்கள் சொல்ல தயங்குவாங்க. அதுதான் அங்க விஷயம். இல்ல எல்லாருக்கும் அந்த தைரியம் வராது இல்ல. ஸோ அதனால அந்த ஏரியா, குறிப்பா அந்த மொழி, அந்த மொழியில பேசினா உங்களுக்கு புரியும்ல, அவ்வளவுதான் அனுப்புவாங்க. அப்ப அவர் அவனுடைய வேதத்தை அவர்களுக்கு விளக்குகிறார் இல்லையா? கடவுளுடைய ஞானத்தை விளக்குகிறார்.
அவர்களை தூய்மையாக்குகிறார். இதுதான் இங்க ஞானமே இல்லையா? இங்க ஞானமே என்னது? தூய்மையாக்குற ஞானம். ஆத்மா தூய்மையா இருக்கும் சொர்க்கத்துல. காமம்னா என்னன்னு தெரியாது, கோபம்னா என்னன்னு தெரியாது, பற்று பேராசை அகங்காரம்னா என்னன்னு தெரியாது. காரணம் ஆத்மாவை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. உடலை பார்க்கும்போது தான் ஆத்மா காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம்லாம் வந்துச்சு நரகத்துல. முதல் 2500 வருஷம் இது கிடையாது. ஸோ இப்ப நரகத்தின் இறுதியில இறைவன் வந்து மீண்டும் தூய்மையாக்கி தூய்மையான சொர்க்கத்துக்கு அனுப்புறாரு. அப்ப காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் எல்லாம் போகணும்னா என் ஒருவனின் நினைவில் இரு. யாரை பார்த்தாலும் ஆத்மாவை மட்டும் பாரு, உடலை பார்க்காத, இந்த உலகியல் விஷயங்களை பார்த்தும் பார்க்காம கேட்டும் கேட்காம இருன்றார். எந்த மதமாவது இதை போதிக்குதா? குடும்பத்துல இருந்துகிட்டே, அதுதான் முக்கியமான விஷயம். காட்டுல போய் இருக்கிறது கிடையாது. காட்டுல போய் இருக்கிறோம், மறுபடியும் பார்த்தாங்கன்னா டக்குன்னு ஆசை வந்துடும். ஏன்னா இது அழிக்கக்கூடிய சக்தி அவனுக்கு கிடையாது, அதற்கான வழியும் அவனுக்கு தெரியாது. அதை கடவுள் தான் சொல்லி கொடுக்குறேன். இது பேரே ராஜயோகம், ராஜா ஆகிறதுக்கான யோகம். சந்நியாச மார்க்கம் கிடையாது, காட்டுல போய் உட்காந்துக்கிறது. சோ அப்ப இறைவனுடைய ஞானத்தை கொடுத்து அவர்களை தூய்மையாக்குகிறார். இதுதான் முக்கியமான விஷயம். அவர்களுக்கு தெளிவையும் ஞானத்தையும் கொடுக்கின்றார். இப்ப அவங்களுக்கு புரியும், ஆமா இதுக்கு இதுதான் அர்த்தம். ஒருத்தனால குரான்ல இருக்கிற பைபிள்ல இருக்கிற ஒரு கதைக்கும் ஒரு அடிக்கும் விளக்கம் கொடுக்க முடியுமா? இது தப்பு, இது ரைட்டு, இதுல இதுதான் ஆழமான ரகசியம் ஒருத்தரால சொல்லிட முடியுமா தானாவே? 8 வருஷம் படிக்கிறாங்களாம் இதுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு. ஆனாலும் திணறுவாங்க. ஸோ இறைவனுடைய ஞானம் இருக்கிறதுனால நம்ம அத்தாரிட்டியா பேச முடியும். ஏன்னா இறைவனுடைய ஞானம் வேற யாருக்கிட்டையும் கிடையாது, எல்லோருக்கும் நம்ம தான் கொடுத்தாகணும். ஸோ அப்ப தெளிவையும் ஞானத்தையும் கொடுக்கிறார். அவர்களோ நிச்சயமாக இதற்கு முன் பகிரங்கமான வழிகேட்டுல தான் இருந்தாங்க. யாரு? எல்லாரும். எதுக்கு முன்பாக? இறைவனுடைய ஞானம் வருவதற்கு முன்பு. எந்த மதத்தை சார்ந்தவரா இருந்தாலும் வழிகேட்டில் தான் இல்லையா? முதல்ல சொர்க்கத்தில் இருந்தது தேவதை தர்மம். அங்க எந்த பாவமும் இருக்காது. கொஞ்சம் பாவம் செய்யும் போது அவங்க ஹிந்துன்னு மாறிடுறாங்க. அடுத்தது வெவ்வேறு மதங்கள் வருது. யாரா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா பாவம் அதிகமாயிட்டே இருக்கும். ஸோ எந்தெந்த மதங்கள் லேட்டா வருதோ அந்த அளவுக்கு பாவத்தை தான் அதிகமாக போதிக்கும். ஸோ யாரா இருந்தாலும் பாவத்துல தான் இருப்பாங்க இப்ப. அப்ப அதுதான் நிச்சயமாக இதற்கு முன்பு அவங்க பகிரங்கமான வழிகேட்டுல தான் இருந்தாங்க. அவங்கள காப்பாத்துறதுக்காகத்தான் கடவுள் தூதனை அனுப்புகிறார். 1.5 லட்சம் தூதரை அனுப்புனாங்க. 1,25,000 தூதரோ ஏதோ அனுப்பிச்சாங்க அப்படின்னு குரான்ல போட்டிருக்கிறதா சொல்லுவாங்க. அது எந்த தூதர்? இப்ப இந்த ஞானத்தை கொடுக்கறவங்கள தான் அது குறிக்கும் இல்லையா? சரி.